வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு முத்து மேம்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிக் பாஸ் இந்த வீக் முடிஞ்சது பாருங்கள். அந்த வீக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூர்ணிமாவை பற்றி பார்ப்போம். ஏன்னா பூர்ணிமா தான் லாஸ்ட் வீக் வந்து பொட்டி எடுத்துகிட்டு கிளம்புனாங்க, ரைட்டுங்களா? ஸோ இதில் ஒன்று சொல்லணும், என்ன தெரியுங்களா? காதலுக்கு கண் இல்லை, காதல் அழகு பார்க்காது, அப்படி இப்படின்னு காதலுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நட்புக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம இந்த பூர்ணிமா மாயாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் வேணால் நம்ம அப்படி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பூர்ணிமா வந்து பெட்டி எடுக்கலை, பூர்ணிமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பெட்டி எடுக்க வச்சது மாயான்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? எப்படின்னா, நீ எடுக்கிறியா, அவங்க எடுக்கிற ஐடியாலே இல்லை, இவங்களே போய் நீ எடுக்கிறியா இல்லை நான் எடுத்துட்டோமா, நீ எடுக்கிறியா நான் எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நானே எடுக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் அவங்கள விடலை. நீங்களே 1 hour எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க அதை. ஸோ நீ எடு, அதுக்கப்புறம் நான் எடுக்க மாட்டேன், நான் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் எடுக்கலை, நீங்கள் எடுக்கணும், இல்லை நான் எப்படி வந்துடுவேன்னு நினைக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள இந்த இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ்லலாம் எப்பயும் ஒரு சென்டென்ஸ் எழுதி இது நவுன் இது வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஸுன்ற வார்த்தைக்கே மீனிங்கு கற்றுக் கொடுக்கணுன்னா மாயா இன்ஃப்ளூயன்ஸ்டு பூர்ணிமான்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்டாக இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன, அது எப்படி பண்ண முடியும் அப்படின்றத நான் இந்த எபிசோடில் மாயா வச்சு கண்டுபிடிச்சிட்டேங்க. அது மட்டும் இல்லை, அந்த போர்டை ஹோல்டு பண்ணி நிற்பாங்க பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே மாயா முடியாத அளவுக்கு அப்படியே விழுந்து போகிற மாதிரி ஒரு சீன் காமிச்சு ஒரு கலாட்டா பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களும் பூர்ணிமா மட்டும்தான் இருப்பாங்க அந்த டாஸ்க் அப்போ. ஸோ அதில் என்னென்னா, அதில் யார் ஒருத்தர் வின்னானா தான் அவங்களுக்கு 1 ஸ்டாராவது கிடைக்கும், புரியுதுங்களா? அப்பயும் அதே மாதிரி பூர்ணிமாவை ஃபஸ்ட்டு வெளில கிளப்பிட்டு 1/2 hour அவங்க இருந்தாங்க அந்த போர்டை பிடிச்சிக்கிட்டு. அது எப்படி இருக்க முடிஞ்சதுன்னு தெரில. ஸோ இந்த பொட்டி எடுக்கிறதுல கூட அவங்க காசு எடுக்கிறதுல இவங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் என்ன கேட்கலாம். அப்படி கிடையாது, இவங்க டாப் 5ல் வரணும், ரைட்டுங்களா? அப்படி பார்த்தா விசித்ரா மேமும் யார் விஜய், இவங்க 2 பேரும் போயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை மாயாவுக்கு இருக்கும். ஸோ அதை விட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மணி, மாயா அண்ட் பூர்ணிமா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி சப்போஸ் இன்கேஸ் இப்போ மணி வெளியில் போனாலோ இல்லை விஜய் வெளியில் போனாலோ இல்லை யார் விசித்ரா வெளியில் போனாலோ மாயாவுக்கு ஓட்டு வராது. பூர்ணிமா வெளியில் போனால் தான் பூர்ணிமாவுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மாயாவுக்கு ஓட்டு போடுவாங்க. கரெக்டு தான். எங்களை பூர்ணிமா வெளியில் போகும்போதே சொன்னாங்களா, எங்கள் வீட்டு 300 ஓட்டு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டே போனாங்க அவங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் தான். பட் அது பூர்ணிமாவுக்கு தெரியல. ஆனால் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு விஷ்ணுவை சொன்னாங்களே தவிர மாயாவும் பூர்ணிமாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு புரியல, நட்பு கண்ணை மறைக்குதுன்னு சொல்லலாம், கரெக்டுங்களா? அதுவும் மாயாவுக்கு இன்னொரு கெஸ் என்னன்னா, நம்ம எப்பயோ போயிருக்க வேண்டியது, ஆனால் நம்ம இத்தனை வாரமாக நம்ம நினச்சி நின்றுட்டுருக்கோன்னா அது காரணம் ஒன்று பிக் பாஸோ இல்லை யாரோ ஒருத்தர் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி பொட்டி எடுத்துகிட்டு போயிட்டா அப்புறமா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நம்ம எப்படியும் அவங்கள ஒவ்வொரு வீக்குமே போயிடுமோன்னு பயந்து இருந்தவங்கள ரன்னர் அப் இல்லை டைட்டில் வின்னர் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு இப்போது. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சாட்டர்டே கமல் சாருடைய எபிசோட்லேயே நல்லா தெரிஞ்சிருக்கும், மாயாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டர்ஸ் நிறைய ஆக்கி நேற்று அந்த கொடுத்த டாஸ்கே பாருங்கள். திருப்பி அதான் நம்ம வீக் டேஸ் வச்சுட்டாங்க, எல்லோரும் மாற்றி பேசிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. எதுக்கு அதே டாஸ்க்கை மறுபடியும் கமல் சார் வைக்கணும்னு எனக்கு தெரியல. திருப்பி அவங்க சொல்ல வச்சு அதே மாதிரி எல்லோரும் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா மாயாவுக்கும் கொஞ்சம் அர்ச்சனாவுக்கும் தான் வருது, ரைட்டுங்களா? ஸோ இதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயந்தான் அதே மாயாவை கேட்கும்போது நீங்கள் ஏன் பெட்டி எடுக்கலை அப்படின்னு கேட்கும்போது நான் எடுக்கலான்னு தான் இருந்தேன், ஆனால் அவள் எடுத்துட்டாளா? அவளை எடுத்தா நீ தானம்மா எடுக்க வச்ச, கூசாமல் போய் சொல்கிற. ஆனால் அவங்க என்னடானா பூர்ணிமா வந்து ஆஹா ஓஹோன்னு வந்து வெளியில் போயிட்டு திருப்பி உள்ளே வந்து கூட அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. சரி, அப்புறமும் அவங்க ஒவ்வொருத்தராக பற்றி சொன்னாங்க பாருங்கள். அப்பயும் நான் வெளியில் போனால் எதுவும் பார்க்கல, நான் என் கருத்தை சொல்கிறேன் நாங்கள். ஆனால் விஜய் வர்மா கிட்ட வரும்போது முதல்ல ஒருத்தரை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ வேறு ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. அப்படின்னு தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க அவங்க. பட் பார்ப்போம், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நிலச்சிருந்தால் சந்தோஷம்தான். பட் அது உண்மையாக இருக்கணுன்றது தான் நம்மளுடைய விருப்பம், ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது வந்து விச்சு. ஸோ விசித்ரா மேம் தான் போவாங்கன்னு நல்லா கன்ஃபார்மாக தெரியும். எப்படி தெரியுங்களா? ஒரு சின்ன பசங்க யார், ரவீனா, மணி, இவங்களுக்கே தப்புன்னு தெரியுது. விசித்ரா மேம் வந்து தினேஷ் அவங்க பர்சனல் விஷயத்தை பேசுகிறது தப்புன்னு தெரியுது.
கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கிறவங்க இத்தனை நாள் யாருமே இந்த ஏஜில் 100 days கிட்ட வந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு திறமை இருக்கிறவங்க, விவரம் இருக்கிறவங்க, யாராவது ஒருத்தர் பர்சனலில் அந்த ரியாலிட்டி ஷோவில் பற்றி பேசுவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். அப்போ அது என்ன ஸ்கிரிப்டடான்றோ எனக்கு டவுட் ஆகிடுச்சுங்க. எப்படிங்க அந்த மாதிரி அந்த மாதிரி யாராவது பேசுவாங்களா? யாருமே பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ என்னென்னா அவங்கள கொஞ்சம் அவங்களுடைய நேமை கொஞ்சம் குறைக்கணும். அதனால தான் அப்படி பண்ண வச்சுருப்பாங்களோ, ஸ்கிரிப்டடோ, அது எனக்கு புரியல. இப்போ பாருங்கள், விசித்ரா மேம் எவிக்ட் ஆகிட்டாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, இப்போ அவங்க எவிக்ட் ஆனது தப்பா கரெக்டானா எல்லாருமே கரெக்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் கண்டி நடக்காமல் இருந்திருந்தா நம்ம விசித்ரா மேம் வெளியில் வந்ததும் தப்பு தான், மாயா தான் போயிருக்கணும். இப்பயும் மாயா தான் போயிருக்கணும். ஸோ மாயா ஆக்சுவலாக பூர்ணிமா எஸ்கேப். லாஸ்ட் 3ல இருந்தது வந்து பூர்ணிமா, யார் இது, விஜய், அண்ட் தென் மாயா. பூர்ணிமா எஸ்கேப். அப்படி பார்த்தீங்கன்னா மாயா விஜய் தான். ஸோ அப்படி இருந்தாலும் விஜய் அனுப்புவாங்கன்னு நினச்சேன். விஜய் என்ன பிக் பாஸோட செல்ல பிள்ளையா என்னன்னு தெரியல. ஏற்கனவே வெளியில் வந்தவரை திருப்பி உள்ள அமிச்சாங்க. அதில் வேற அவர் பேச்சுக்கு 10 தடவை சொல்கிறார், மக்கள் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. மக்கள் நாங்கள் எங்கப்பா அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தோம்? உனக்கு பிக் பாஸே திருப்பி உள்ளே கூப்பிட்டு உள்ள சான்ஸ் கொடுத்தாங்கப்பா. எனக்கு தெரியாது. ஒரு கால் நீ உள்ளே போனீன்னா மாயாக்கு அண்ட் டீமுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கணும், அதான் உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சாங்களா என்னன்னு தெரியல. அவர் அங்கே போய் செகண்ட் டைம் உள்ளே போய் அவர் அது மட்டுமே தான் பண்ணார், வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ அவர் ஒரு பேச்சுக்கு அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ விசித்ரா மேம் அப்படி நடந்துக்கிறதுக்கான ஆள் கிடையாது, அந்த மாதிரி நடந்துருக்கவங்க டைப் கிடையாது அவங்க. பட் இருந்தாலும் அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பட் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வெளியிலே வந்துட்டாங்க. பட் ரியலி கிரேட். ஷீ இஸ் வாட் டு சே, வயசானாலும் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. கேமுன்னு வந்துட்டால் நம்ம எல்லாரும் இறங்கி விளையாடலாம் அப்படின்றது இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அது விதத்தை பார்த்திங்கன்னா சந்தோஷம்தான். ஸோ அடுத்தது வந்து அர்ச்சனா வந்து பிஆர்ஓ. இது எதுக்குங்க பிக் பாஸே ஒரு டாஸ்காக கொடுக்கணும்? யாரெல்லாம் அந்த மாதிரி வெளியில் செய்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்டைரக்டாக பிக் பாஸ் வந்து மக்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாரா என்னான்னு தெரியல. ஏங்க அர்ச்சனா பரவாயில்லைங்க, வெளியில் ஒரு டீமை தான் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க, அப்படியாவே இருக்கட்டும். பட் மாயாலாம் பாருங்கள் எப்படிப்பட்ட பிஆர்ஓவில் வச்சுருக்காங்க. பிக் பாஸ், விஜய் டிவி, கமல் சார், இவங்கெல்லாம் தான் அவளை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும். அதுவும் இல்லாமல் மக்கள் என்னங்க அவ்வளோ முட்டாளா? யார் என்ன சொன்னாலும் டியூன் பண்ணாலும் நாங்கள் மாறிடுவோமா? அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு விசித்ரா மேம் ஒரு டைமில் எங்களுக்கு பிடிச்சிருந்தவங்க, அதே சமயத்தில் இன்னொரு டைமில் பிடிக்காமல் போயிடுச்சு. அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க நடந்துக்கு தகுந்த மாதிரி தான் மக்களுடைய ஓட்டுலாம் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறோமே தவிர மக்கள் அப்படியே பலைண்டாக அப்படியே எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அப்படியே போட்டவங்களுக்கே போட்டுட்டு இருக்கிறது இல்லை. அது நம்ம ஒத்துக்கணும். ஸோ அதனால் அர்ச்சனா ஷீ டிசர்வ் டு பி அ டைட்டில் வின்னர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த டாஸ்க் ஒன்று வச்சார் பாருங்க கமல் சார் நேற்று. எல்லாரும் ஒவ்வொருத்தரையாக பேச வச்சார் பாருங்க. எது வந்து யார் மக்களுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க, மக்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க, யார் இல்லைன்னு அதில் அழகாக அனலைஸ் பண்ணி சொன்னாங்க அவங்க. ஸோ ஷீ இஸ் கிளவர் ஆஸ் வெல். ஸோ அதனால் அவங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான சான்ஸ் 100% இருக்குது. பட் பிக் பாஸ் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை வந்து பூர்ணிமா அங்கே ஒவ்வொருத்தராக பேசினாங்க பாருங்கள். அதுவும் அவங்க அர்ச்சனாவை பார்க்கும்போது சொன்னது பார்த்தீங்களா, நல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. அது என்ன ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அது என்ன ஜிம்மா? அது எனக்கு அந்த மாதிரி அந்த ஃப்ரேஸுக்கு என்ன மீனிங்னே தெரியல. ஏன் இவங்க கூட தான் சோஷியல் மீடியாவில் நம்பர் 1 இருக்காங்க. எனக்கு தெரியவே தெரியாது. பிக் பாஸ்க்குள்ளே வந்துட்டு பிறகு தான் நான் அவங்களது பார்த்தேன். எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸு, எவ்வளோ வீடியோஸு, எவ்வளோ ஃபேன்ஸு. அவங்க ஏற்கனவே நல்லா ஓஹோன்னு தான் இருக்காங்க. அப்படி பார்த்தா பூர்ணிமாவும் தான் வெளியில் இது பண்ணிட்டு வந்திருக்கலாம். அவங்களோட சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு ஓட்டு போட்டாலே வந்துருமேங்க கோடி கணக்கில் அவங்களுக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் தான் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ விஷ்ணு பார்த்துட்டு அது என்ன வச்சுக்கிறதுனே தெரியல. ஓகே, ஆல் த பெஸ்ட் அப்படின்னாங்க. பட் அவங்க ஒவ்வொருத்தரையும் மாயா வந்து டைட்டில் வின்னராக தான் வரணும் அப்படின்னா டைட்டில் வின்னர் உட்கார் பிக் பாஸ் மனசு வச்சு அது நடந்துடும், ஸோ நீ வின்னர் ஆகிடுவே அப்படின்னு இன்டெரக்டாக சொல்லிட்டு வந்தாங்களா? அது என்னன்னு தெரியல. பட் எனியோ அவங்க பண்ண ஒரே புத்திசாலித்தனம், இவ்வளோதான் கூட இருந்து மாயா கூட டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க கேமை கொஞ்சம் கெடுத்துக்கிட்டாங்களோ, எவ்வளோக்குள்ளே பண்ணாங்களோ. ஒரே ஒரு புத்திசாலி வேலை பண்ணது என்னன்னா, அவங்க அந்த பொட்டி எடுத்துகிட்டு வெளியில் வந்தாங்க பாருங்கள். அதுதாங்க அவங்க பண்ண ஒரே புத்திசாலித்தனம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து விசித்ரா மேம்கிட்ட இன்னொன்று சொல்லணும். பர்சனல் பேசினாங்கன்னா அவங்க பேசுனது தப்பு, நான் கரெக்டுன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் தினேஷ் வந்து அவரை சீண்டிக்கிட்டே இருந்தாங்க அவங்கள.
கரெக்டுங்களா? ஒருத்தரை சீனிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஸ்ட் அவுட் ஆகிடும், ஏதாவது கேடக்கூடமாக பேசிடுவோம். ஆனால் அவங்க எப்போ பர்சனலாக பேசினாங்க, அது வந்து கமல் சார் வரைக்கும் போய் அவர் கேட்க எல்லாம் ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் பாருங்கள் தினேஷ் சார் அவங்க பேச்சுக்கு போகிறத நிறுத்திட்டார். ஏன்னா தினேஷ்க்கு வந்து புரிஞ்சிடுச்சு என்னென்னா அவர் நினச்சது நடந்துருச்சு. என்னென்னா அவர் மேக்ஸிமம் அவங்களுடைய கேமை ஸ்பாயில் பண்ணணும் தான் தினேஷுடைய ஐடியா. ஸோ அதனால தான் அவர் சும்மா அவரை சீண்டிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு அவங்க காம்படிட்டராக வருவாங்களோன்ற ஒரு பயம். ஸோ அதுக்கு அந்த வேலையை பண்ணார், அது நடந்துருச்சு. அதே மாதிரி அவங்களும் பாருங்கள், நம்மளும் எவிக்ட் பண்ணி வெளில அமிச்சிட்டோம். கரெக்டுங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் தினேஷுடைய ஒரு கிளவர் பிளான் தான் சொல்வேன் நான். விஜயும் ஆயிருக்க வேண்டியது, எவிக்ட் ஆயிருக்க வேண்டியது. எப்பயாவதுன்னா பரவாயில்ல, எப்பயுமேனா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தானேங்க. எப்பயாவது ஒரு தடவை எவிக்ட் ஆனவங்க எவிக்ட் ஆகாமல் வேற ஒருத்தர் வெளில அனுப்புறதுனா பரவாயில்ல. ஒவ்வொரு முறையும் நம்ம ஒருத்தரை எவிக்ட் பண்ணுறதுக்கு போட்டால் இன்னொருத்தரை நீங்கள் எவிக்ட் பண்ணி அனுப்புறீங்க. அப்போ எதுக்குங்க பிக் பாஸ் நம்ம எதுக்குங்க அப்போ ஓட்டு போடணும்? எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டோம். பிக் பாஸே டிசைட் பண்ணி அவங்களே யாரை டிசைட் பண்ணி வெளியில் அனுப்பணுமோ அதே அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். மக்கள் நம்ம சர்வே பண்ண மாட்டோங்களா? ஜென்ரலாக எதுவாக இருந்தாலும் நம்ம தேர்தல் வந்தாலே யார் ஜெயிப்பாங்கன்னு பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி நம்மளே பண்ணி நம்மளே ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். எதுக்கு நம்ம ஓட்டு போட்டு அவங்க கேமே தான் ஆடிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் வர பிக் பாஸ் பார்க்க நம்மளுக்கு கோவம் தான் வருதே தவிர அதை பார்க்கணும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே நம்மளுக்கு இருக்க தோணலை. கரெக்டுங்களா? ஸோ டில் டுடே, இந்த வாரம் டில் டுடே ஆர் இந்த வாரம் வரை இல்லை கடைசி வாரம் வரை நம்ம ஒன்று நினச்சோம், அவங்க ஒருத்தர் வெளில அமிச்சாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் டைட்டில் வின்னர் வந்து அர்ச்சனா தான், ரன்னர் அப் வந்து தினேஷாக இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டில் இருக்கும். பட் இதில் மாற்றம் வந்து வேறு ஏதாவது பண்ணி ஒரு கால் மாயா வந்து டைட்டில் வின்னராகவோ அதை நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி இல்லையா, ரன்னர் அப் ஆனால் கூட பிக் பாஸ்ன்றது ஜஸ்ட் இட்ஸ் நாட் எ ரியாலிட்டி ஷோ. இது சீரியல்ன்ற மாதிரி இவங்களே ஸ்கிரிப்ட் எழுதி ப்ளே பண்ணிவிட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு படம் எடுத்து அதை பிடிச்சி நம்மளுக்கு சீரியலாக காமிக்காமல் அப்படியே ஃபுல்லாக கேமரா வச்சுட்டு நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ இது ரியாலிட்டி ஷோன்னு நம்ம சொல்லவே கூடாது. ரைட்டுங்களா? ஸோ இந்த வீக் ஆன ஒரு அப்ட்ராக்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன நடக்குது, நெக்ஸ்ட் வீக் வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த ஷோன்னே சொல்லலாம். யார் வின் பண்ணுவாங்க? அதான் கமல் சார் தான் ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த ஒரு வாரத்தில் என்ன வேணால் நடக்கலாம்னு பாருங்கள். ஒன்று அர்ச்சனாவை ஏதாவது ஒரு சீண்டை வச்சு அவங்கள ஏதாவது டேமேஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா இவரை தினேஷ் ஏதாவது பண்ண வைக்கலாம், இல்லை விஷ்ணு வந்து அர்ச்சனாவை போய் ஏதாவது சீண்டலாம். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி அர்ச்சனாவுடைய ஓட்டை எவ்வளோக்களோ மேக்ஸிமம் குறைக்க முடியுமோ அதுக்கான வேலைகள் கண்டிப்பாக நடக்கலாம்னு நினைக்கிறேன். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.